அந்த வச்சனத்தை உதாகரிக்கிறார் இடத்துல ஸ்ரீ பராசர பட்டர். நடுவில் எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறார். ஆக அது சேஷபீடம், ஆயிரக்கால் மண்டபம், நடுவில் சேஷபீடம், அதுல தர்மாரி பீடம், அதுல பெருமான் வீத்திருக்கிறார். வலப்பாருஷத்திலே பெரிய பிராட்டியார், இடப்பாருஷத்திலே பூமி பிராட்டி என்ன, நீலாதேவியான நாச்சியார் என்ன, படிவாரும் மாமலரால் வலவருகும் மற்ற மண்மகளும் ஆய்மகளும் இடவருகும் இருக்க நடுவாக வீத்திருக்கும் நாரணன். வீத்திருந்ததற்கோ திருவரங்கத்திலே சேரத்திருக்கோலம், இந்த திருவேங்கடத்திலே நின்று திருக்கோலம், பரோவரத்திலே வீத்திருந்திருக்கோலம், கல்லும் கனை கடலும் வைகுந்த வானாடுங்கிறார் ஆழ்வார். கல்லான திருவேங்கடத்திலே நிற்கிறான் எம்பெருமான், கனை கடலான க்ஷீரசாகரத்திலே கிடக்கிறான் எம்பெருமான், வைகுந்த வானாட்டிலே வீத்திருக்கிறான் எம்பெருமான். நின்றவாறு இருந்தவாறு கிடந்தவாறு மூன்றையும் ஆழ்வார் பெரிய திருவந்தாதியில் பாசுரம் பாடியிருக்கிறார். கல்லும் கனை கடலும் வைகுந்த வானாடும். அத க்ஷீரசாகரத்தை கனை கடல்னார். திருவரங்கத்துக்கு என்னாச்சு என்ன, க்ஷீராப்தியில எப்படி சேனிச்சிருக்கான் நமக்கு தெரிவிக்கிறதுக்காக ஸ்ரீரங்கத்துல சேனிச்சிருக்கார். க்ஷீரசாகரத்துல எம்பெருமான் சேனிச்சிருக்கான். பிரம்மார்கள் கூப்பிடு கேட்பதற்கா நம்முடைய கூக்குரல் கிழக்கு திருவரங்கத்திலே பெருமான் சேனிச்சிருக்கான். இனிமே நாம் க்ஷீராப்திக்கு போய் கூக்குரல் கொடுக்க முடியுமா? நம்ம ஊரு பக்கத்துல வந்துட்டார் எம்பெருமான். க்ஷீராப்திநாதனான எம்பெருமான் பிரம்மார்கள் கூப்பிடு கேட்க சேனித்திருக்கிறான். சந்திரபுஷ்கரனுக்கரையிலே ஸ்ரீரங்க விமானத்திலே திருவரங்கத்தை பெருமான் சேனிக்கிறான். ஆர்த்தனாரத்தை தான் செவிமெடுத்து கேட்டு அவர்கள் ஆர்த்திய போக்குமாறு திருவுள்ளம் பத்தியிருக்கிறான். ஆமாரறியும் பிரானே அடி அரங்கத்தே கிடந்தாய் ஏமாத்தம் என்ன தவிர்த்தாய்கிறார் ஆழ்வார். பெரிய ஆழ்வார் மொழி பாசுரம். அந்த திருவரங்கத்தை பெருமான் க்ஷீரசாகரத்துக்கு அனுகுணமாக திருவரங்கத்துல செய்யணும். அதனால கல்லுன்னு சொன்னது திருவரங்கடத்தை, கரை கடல்னு சொன்னது திருவரங்கத்தை. க்ஷீராப்தியை சொன்னாருன்னு கேட்க வேண்டாம், அவன் தான் இவன் சமாதானம். க்ஷீராப்திநாதனான எம்பெருமான அதை வியூகமூர்த்தி விட்டார்கள். திருவரங்கத்திலே எம்பெருமான் சயனித்திருக்கிறார். அந்த வியூகமூர்த்தி என்பது நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய சாரமது. திருவரங்கத்தில் எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானத்தால் இவள் தரத்து என் சிந்தித்தாயின் கேட்டிருக்கார் திருத்தாய. வியூக சௌகார்த்த பிரதானம் என்று ஒரு ஆச்சாரிய ஹிருதயத்திலே நாயனாருடைய அற்புதமான நிரூபணம். திருவரங்கத்தெம்பெருமான் வியூகமூர்த்தின்னு சமாதானம். திருவரங்கடத்தெம்பெருமான் அந்தர்யாமி. அதுபோல திருக்குறுகூரம் பெருமான் பரேசன் பிரவாசிரியன். அதுபோல திருக்குறுங்குடி எம்பெருமான் விபவாவதாரம். மற்ற ரிவிரேசத்தின் பெருமான் அர்ச்சாவதாரம். 4 ஸ்தானமா வச்சிருக்க. திருவரங்கத்தை வியூகமா சொல்லியிருக்கா, திருவரங்கடத்தை அந்தர்யாமியாக சொல்லியிருக்கா. இந்த திருக்குறுகூர் ஆழ்வார்த்தன்றை எம்பெருமானை பரவாசுரேவனாக சொல்லியிருக்கா. திருக்குறுங்குடி நம்பி விபவாவதாரமா சொல்லிட்டா. மற்ற ரிவிரேசங்கள்ல அர்ச்சாவதாரமா வச்சுக்கலாம். எல்லாமே அர்ச்சாவதாரம் தான். இருந்தாலும் இந்த அர்ச்சாவதாரத்திலேயே இந்த கிரமம் என்கிறார்கள் பூர்வாச்சாரியார். வியூக சௌகார்த்த பிரதானம் சொல்றது அது அந்தர்யாமித்துவத்துக்கு அனுகுணமாய், வியூகத்துக்கு அனுகுணமாய், பரத்துவத்துக்கு அனுகுணமாய், விபவத்துக்கு அனுகுணமாய் பலவர் திவ்யரேசங்களை தொகுத்திருக்கிறார் சூத்திரக்காரர் அழகிய மணவாள பெருமாள் நாயனர். ஆக க்ஷீரசாகரம்னாலும் திருவரங்கம்னாலும் ரெண்டு ஒண்ணுதான். கல்லும் திருவரங்கடம், கனைகடல் திருவரங்கம், வைகுந்த வானாடு பரவரம். பரவரத்தின் பெருமான் தான் திருவரங்கிடத்தில் நின்று திருவரங்கத்துக்கு வந்தான்னு சம்பிரதாயமா இருக்கிறபடியாலே ச வாசுதேவா ரங்கேஷா பிரத்யக்ஷம் பரமம் பரம். அந்த திருவரங்கத்தின் பெருமான் எப்படி இருக்கிறார்? பரோவரத்திலே ஹிரண்ய கர்ப்பா, ஹிரண்யமான பொன்னுலகான பொன்னாடான பரோவரத்திலே ஆயிரக்கால் மண்டபத்திலே நடுவில். இன்னைக்கு ஆயிரக்கால் மண்டபத்துல முன்னாடி மண்டபம் இருக்கு, பின்னாடி மண்டபம் இருக்கு. நடுவான மண்டபத்திலே ஒரு 4 கால் மண்டபம், அதனுடைய நடுவிலே ஒரு உயர்ந்த சிங்காதனம். அதுல பெருமான் எழுந்தருள் இருக்கிறார். வைகுண்ட ஏகாதசி அன்றைய தினம் பரோவரத்தை பெருமான் அங்க எழுந்தருளை சேவசாரிக்கிறார். அது பரோவரம் தான் ஆயிரக்கால் மண்டபம். பரோவரத்தில் இருக்கிற ஆயிரக்கால் மண்டபம்னு ஆயிரக்கால் மண்டபத்தை பத்தி வேதாந்தம் சொல்லியிருக்கு. அதை வச்சுட்டுதான் ஒரு கோவில்கள் ஆயிரக்கால் மண்டபம் கட்டுறாள் தவிர இது வேதாந்த உபனிஷத்துக்குள்ளே உபனிஷத்து கௌஷீதிக்கு உபனிஷத்து. அந்த கௌஷீதிக்கு உபனிஷத்திலே பரியங்க வித்யான்னு ஒரு பிரகரணம். அந்த பரியங்க வித்யா பிரகரணத்திலே பரோபரத்தை வர்ணித்து ஆயிரக்கால் மண்டபத்தை வர்ணித்து அதனுடைய நடுவரை எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறான்னு சொல்லி இருக்கிறது. அதை வர்ணிக்கிறதா சாஸ்திரநாம அத்தியாயத்திலே ஹிரண்ய கர்ப்பா. அதுக்கு மேல 2 திருநாமம் இருக்கு. பூகர்ப்பா மாதவா. பூ பிராட்டி அவள் சம்பந்தம் சொல்றது பூகர்ப்பா. பெரிய பிராட்டியார் அவர் சம்பந்தம் சொல்றது மாதவா. பட்டர் வியாக்கியானம் பண்ணார். பூ கர்ப்பஹான்னார், மா தவஹான்னார். அங்கதான் கேட்டார், ஏன் பூ கர்ப்பஹா மா கர்ப்பஹா இல்ல மா தவஹா பூ தவஹா? 2 இடத்துல தவஹான்னு சொல்லப்படாதா, 2 இடத்துல கர்ப்பஹான்னு சொல்லப்படாதா? ஏன் ஒரு இடத்துல பூ கர்ப்பஹான்னு சொன்னார், மற்ற இடத்துல மா தவஹான்னு சொன்னார்? அம்மாள் பாசுரம் பாடினார்.
வளவழுகின் முதலாய வானோர் இறைனர். வளவழுகு நாம் இருக்கிற நாடு, அது முதலா இருக்கிறான், உண்டாக்குறான், இந்த ஜெகத்தை உண்டாக்குறான் பெருமான். வானோர் நித்தியசூரிகள், அவர்களுக்கு சுவாமியா இருக்கிறான். வளவேழுலகின் முதலாய வானோர் இறையின். நம்மள கேட்டார், ஏழுலகுக்கு முதல்கிறார் ஆழ்வார், வானோருக்கு இறையினார். அங்க முதல்னு சொல்லப்படாதா, இங்க இறைன்னு சொல்லப்படாதா? இங்க முதல்னு சொன்னார், அங்க இறைன்னு சொன்னார், ஏன்? அதுக்கு சமாதானம் சொல்றா குருவாச்சாரியா. இது சமாதானத்துடைய சாரம் என்னன்னா, நம்ம செட்டிக்கிறான் பெருமான் அவ்வளவுதான், செட்டித்த பிரயோஜனம் கிடைக்காது. ஆனா நித்திய சூரிய விஷயத்தை சுவாமியா இருக்கிறார் பெருமான். அவர்களுக்கு தாசத்துவத்தை நன்றாக தெரிந்து அவர்கள் அனுபவத்தில் இருக்கா, கைங்கரியம் என்றார். ஆனா பகவானோ நித்திய சூரியர்களுக்கு சுவாமியா இருக்கிறார், கைங்கரியம் கொள்றான், அவளை கைங்கரியம் என்றார். ஆனா நம்மையோ என்பெருமான் சிட்டித்தான். வளவழுகின் முதலாய, முதலாயன சிட்டித்தான் அர்த்தம், காரணம் அர்த்தம். அவன் சிட்டித்தான், நாம் சிட்டிக்கப்பட்டோம், நாம் காரியமா இருக்கோம், அவன் காரணமா இருக்கான், அவ்வளவுதான். ஆனா எம்பெருமானுடைய அனுபவம் கிடைச்சிருக்கா, கைங்கரியம் பண்றோமா, நம்ம இடத்துல கைங்கரியம் பகவான் கொள்றானா, சிட்டித்ததோடு சரி, அதனுடைய பிரயோஜனாம்சத்தை பகவான் நம்ம இடத்துல அடையலை. அந்த வித்தியாசம் தோத்தத்தான் வளவழுகின் முதலாய வானோ இறையன். அதே போல பூகர்பா மாதவா வித்தியாசம். இரண்ய கர்ப்பாவுக்கு அர்த்தம் வேற, பூகர்பா அர்த்தம் வேற. இரண்ய கர்ப்பான இரண்மயமான திருநாட்டிலே கர்ப்பமாக நடுவல எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறார் அர்த்தம். பூகர்பான்னா பூமி பிராட்டிக்கு கர்ப்பமாக எம்பெருமான் இருக்கிறான் அர்த்தம் கிடையாது. பூமி பிராட்டியை கர்ப்பிணி கர்ப்பத்தை ஆதரிக்கிறா போல எம்பெருமான் ஆதரிக்கிறார் அர்த்தம். பூகர்பான பூமி பிராட்டி பகவான் கர்ப்பம், பகவான் மத்தொத்து கர்ப்பம். இரண்யமான பரோபரத்துக்கு பகவான் கர்ப்பம், அந்த பூமி பிராட்டி பகவானுக்கே கர்ப்பம். பூமி பிராட்டி பகவான் கர்ப்பம் பிரசவிச்சாரன், பகவான் பூமி பிராட்டி பிரசவிச்சாரன்னா அது அர்த்தம் அல்ல. ஒரு கர்ப்பிணி தன்னுடைய கர்ப்பத்தை எவ்வளவு ஆதரிக்கிறாளோ, கர்ப்பிணி கர்ப்பத்தை எவ்வளவு ஆதரிக்கிறார், இந்த கர்ப்பிணிகள்லாம் தங்கள் கர்ப்பத்தை எவ்வளவு ஜாக்கிரதையா பாத்துக்கிறார். அவ்வளவு ஜாக்கிரதைன்னா அந்த கர்ப்பிணியானபடியா கர்ப்பத்தை ஜாக்கிரதையா பாத்துக்கிறார். அது போல எம்பெருமான் என்ன பண்றான்னா, பூமி பிராட்டியை கர்ப்பிணி கர்ப்பத்தை ஆதரிக்கிறா போல அவன் ஆதரிக்கிறான். ஆனா பெரிய விராட்டியார் மா, ரமா, மா மங்கள தேவதா, விராட்டிக்கு மானு பேரு, பெரிய விராட்டியார் ஸ்ரீ மகாலட்சுமி. அந்த மா தவா, அந்த பெரிய விராட்டியாரான ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு தவா பர்த்தா. பூமி பிராட்டிய கர்ப்பம் போல ஆதரிக்கிறான், பெரிய விராட்டியாருக்கு பர்த்தாவா இருக்கிறான். அவன் அர்த்தம் என்ன, பெரிய விராட்டியார் எம்பெருமான ஆதரிக்கிறது இல்ல, ஆண்டு கொண்டு இருக்கிறார். ஆனா பூமி பிராட்டியை ஆதரிக்கிறார். இதுல இருந்து வித்தியாசத்தால் என்ன தெரிகிறது, பூமி பிராட்டியிடத்துல உண்டான பகவத் ஆதரம் பெரிய விராட்டியாடத்துல கிடையாதுன்னு அந்த வித்தியாசம் தோத்த நிரூபித்திருக்கிறார். அது எங்க சொல்லப்பட்டதுன்னா, நம்மாழ்வாருடைய திருவாழ்வில் ஆச்சரியமான பாசுரம். அதை வச்சிருந்தான் கம்பர் ராமாயணத்துல ஒரு ஆச்சரியமான பாசுரம் பாடி இருக்கிறார். அது இரண்டையும் தொகுத்து சொல்ற. விராதன் வந்தான், விராட்டியை தூக்கிவிட்டான். தண்டகாரணத்துக்குள்ள பெருமாள் நுழைஞ்சார், விராதன் வந்தான், பிராட்டி தூக்கிவிட்டான். ராவணன் வந்து பிராட்டியை பிரிச்சு பின்னாடி முதலியே பிராட்டி பிரிச்சு போட்டான், விராதன் தூக்கி ஒளிய போட்டான். பார்த்தார் பெருமாள். அங்கிருந்து என்ன பண்ணினா, விராதனை বহু தூரத்துக்கு அப்பால் அழைத்து சென்று விராதனை அழிச்சு விட்டார். விராதன் 2 கைகளை வெட்டினார். விராதன் சொன்னான், என குழி தோண்டி அதுல கீழே தள்ளி எனக்கு சம்ஸ்காரம் பண்ணு என்று பிரார்த்தித்தான். விராதனுக்கு பகவான் சம்ஸ்காரம் பண்ண, அக்னி சம்ஸ்காரம் விராதனுக்கு பண்ணியிருக்கார். அர்த்தம் என்ன, தகப்பனார் ஒருத்தருக்கு தான் விட்டு போச்சு. தசரத சக்கரவர்த்தி பிள்ளைய பெத்தா, இந்த மூத்த குமாரன் பக்கத்துல இருந்து சம்ஸ்காரம் பண்ணல, தகப்பனாருக்கு சம்ஸ்காரம் பண்ண விட்டு போச்சு பிள்ளைக்கு. ஆனா வழிநடுக அநாத பிரேய சம்ஸ்காரம், அநாத பிரேய சம்ஸ்காரம் பண்ண அஸ்வமேதையாக பலம் கிடைக்கும். பண்டு போற காரியமே அந்த காரியம் தான். எத்தனை பேர் சம்ஸ்காரம் பண்ணிருக்கா, விராதனுக்கு சம்ஸ்காரம், கவந்தருக்கு சம்ஸ்காரம், சர்பங்கருக்கு சம்ஸ்காரம், பல பேருக்கு சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணியிருக்கா. அத்தனை சம்ஸ்காரத்தை பண்ணி கொண்டிருக்கிற பெருமான் விராதனுக்கு சம்ஸ்காரம் பண்ணார். உத்தமமான திவ்ய விமானம் வந்தது, விமானத்து மேல ஆரோகணம் பண்ணார். திவ்யமான புருஷனாக விராதன் எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றான். கம்பராமாயணத்திலே ஆரண்ய காண்டம் ஆரம்பத்திலே விராரவத படலும் படம், அந்த விராதன ஸ்தோத்திரம் பண்றதாக 14 பாசுரம், ஆச்சரியமான தமிழ் பாசுரம். கம்பராமாயணத்துல விராரவத பிரகரணத்தில் விராத ஸ்தோத்திரம் 14 ஸ்லோகங்கள், 14 பாசுரங்கள். அந்த பாசுரங்களுக்கெல்லாம் பெரியோர்கள்லாம் ரொம்ப அழகா வியாக்கியானங்கள்லாம் பண்ணியிருக்கா. விசிஷ்டாத்வைத ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய மர்மமான அர்த்தங்கள் எவ்வளவோ அத்தனை இந்த 14 பாசுரத்துக்கு. அதுல இது ஒரு பாசுரம்.
கம்பராமாயணம் என்ன பண்றார் கம்பர்னா ராத்திரி எல்லாம் 2 ஆராய்ச்சி பண்ணுவாராம். மறை வேதியருடன் ஆராய்ந்து, மறையோடன் வேதியருடன். மறையோர்னாரு வேதியர்னாரு. மறையோர்னா சம்ஸ்கிருத வேதாந்தம் படிச்சவா, வேதியர்னா திராவிட வேதாந்தம் படிச்சவா. மறைன்னு சம்ஸ்கிருத வேதாந்தத்துக்கு பேரு, திராவிட வேதாந்தத்துக்கு வேதன்னு பேரு. மறைங்கிற தமிழ் சொல் சம்ஸ்கிருத வேதாந்தத்துக்கு, வேதகான்னு சம்ஸ்கிருத சொல் தமிழ் வேதத்துக்கு. இது என்ன விசித்திரம்னா அர்த்தத்தை மறைக்கிறது சம்ஸ்கிருத வேதம், அர்த்தத்தை பிரகாசப்படுத்துறது திராவிட வேதம். இது பிரகாசப்படுத்துறது இல்லையா, இது வேதம் மறைக்கிறது இல்ல. மறையாய் 4 வேதத்துள் நின்று மலச்சுடைங்கிறார் ஆழ்வார். அது மறைன்னு சொல்லலாம், வேதம்னு சொல்லலாம். சில பேருக்கு மறையா இருக்கு, சில பேர் வேதமா இருக்கு. அதை ஆதரிக்கிறவாளுக்கு வேதமா இருக்கு, அனாதரிக்கிறவாளுக்கு மறையா இருக்கு. பகவான் அப்படித்தான், அவன் ஆதரிக்கிறவாளுக்கு எம்பெருமான் சுலபனா இருக்கான், அனாதரிக்கிறவாளுக்கு பகவான் துர்லபனா இருக்கான். பிரமேயத்துக்கு அதே சுபாவம் தான், பிரமாணத்துக்கு அதே சுபாவம் தான். வேதத்துக்கும் வேத்தியனுக்கும் உண்டான சாமியம்ங்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். அந்த மறை இந்த வேதம் ராத்திரியெல்லாம் ஆராய்ச்சி பண்ண அப்படின்னு என்ன, ராமாயணத்தையும் கொண்டும் ஆழ்வாருடைய பாசுரத்தை கொண்டு ராத்திரியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சூரியோதயத்திலேருந்து சூரிய அஸ்தமர வரைக்கும் ஒரு நாளும் கவி பாடியது 700 பாட்டு பாடுவாராம் கம்பன். ஒரு நாளைக்கு 700 பாட்டு பாடுவாரான் தான் கவி சக்கர சேனவர், ரொம்ப பெரியவர். கம்மநாட்டாளர் பாசுரம் பாடுறார். அதுல என்ன பாசுரம்னா ராத்திரியெல்லாம் ஆழ்வார் பாசுரம் கேட்டார். நம்மாழ்வார் பாசுரம் கிடந்து இருந்து நின்று அளந்து கேடலாய் கிழ்வு கிடந்திடும் தன்னுள் கறக்கு உமிழும் தடம்பெருந்தோள் ஆறத் தழுவும் பாரென்னும் மடந்தை மாலு செய்கின்றமால் ஆறு காண்பார். கிடந்து சூத்திரக்காரர் சேர்த்து விட்டார் 3. உண்ணாது கிடந்து ஓர் மாயினால். உண்ணாதுன்னு சீதையை பத்தின சரித்திரம், கிடந்துன்னு பூமி பிராட்டி பத்தின சரித்திரம், ஓர் மாயினான் நப்பின்ன பிராட்டி பத்தின சரித்திரம். ஒரு சீதையின் இடத்துல எம்பெருமானுக்கு எவ்வளவு ஆதரவு, ஒரு பூமி பிராட்டி இடத்துல எவ்வளவு ஆதரவு, ஒரு நீளாதேவி இடத்துல எவ்வளவு ஆதரவு. இந்த நாச்சியார் மொழி பாசுரம் இப்போது பாசுரம். உண்ணாதுன்னு சொல்றது நாச்சியார் மொழி பாசுரம். உண்ணாது உறங்காது ஒரு கடல் உடறுத்து ஒரு சீதைக்காக எம்பெருமான் உண்ணாது கிடந்தான், உறங்காது கிடந்தான், சமுத்திரத்திலே சேது பந்தம் பண்ணினான். ஒரு சீதைக்காக எம்பெருமான் பட்ட பாடு அது நாச்சியார் திருமொழி. இந்த பாசுரம் கிடந்து கிடந்து நின்று அளந்து பிராட்டிக்காக எம்பெருமான் பட்ட பாடு. ஓர் மாயினார் ஈட்டிய வெண்ண தொடுவுண்ண போந்து இவனேத்து வங்கோன் கோட்டிட ஆடின கூத்து அடலாயிரம் கொம்பிருக்கேங்கிறார் நம்மாழ்வார். திருவிருத்தம் நப்பின்ன பிராட்டிக்காக சரித்திரம். அந்த 3 பிராட்டிமார்களுக்கு ஏத்தம்னு சொல்லும் போது உண்ணாது கிடந்து ஒரு மாயினாலும் 3 பாசுரத்தை உதாகரித்தார். அதுல கிடந்து சப்தம் திருவாய்மொழி பாசுரம். கிடந்து இருந்து நின்று அளந்து. எம்பெருமான் பூமியில கிடக்கிறான், எம்பெருமான் பூமியில இருக்கிறான், எம்பெருமான் பூமியில் நிற்கிறான், எம்பெருமான் பூமி பிராட்டி இடந்தான், எம்பெருமான் பூமி பிராட்டி அளந்தான். பராகாவதார காலத்துல இடந்தான், பராகாவதாரம் போல திருவிக்கிரமாவதாரத்துல அளந்தான். வீட்டிருந்தேழும் தனிக்குள் செல்ல வீழ்ச்சி ஆத்தல் மிக்காலும் அம்மானை வெம்மாவளந்தான் தன்னை போற்றி 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 என்று பல்லாண்டு பாடுகிறார் மங்களாசாசன பாசுரம். அதுல கடைசியில பாசுறார் உண்டும் உமிழ்ந்தும் கிடந்தும் இடந்தும் நடந்தும். எத்தனை எம்பெருமான் என்ன கிடந்தான், இருந்தான், நின்றான், நடந்தான், கடந்தான், இடந்தான், உண்டான், உமிழ்ந்தான், பிரளய காலத்துல உண்டான், சிட்டி காலத்துல உமிழ்ந்தான், கடந்தான், இடந்தான், கடந்தது இடந்தது. திருவிக்கிரமாவதார காலத்திலே வராகாவதார காலத்திலே இடந்தது கடந்தது. அவன் கிடந்தான், அவன் இருந்தான், கொண்ட கோலத்தோடு மனம் கூடியும் இருந்ததும். எம்பெருமான் எப்படி எழுந்தொழி இருக்கிறான், சீதையோடு கூடி எம்பெருமான் எழுந்தொழி இருந்தான், மனங்கூடி எம்பெருமான் எழுந்தொழி இருக்கிறான். நின்றான், இருந்தான், கிடந்தான், இடந்தான், நடந்தான். இப்படியெல்லாம் எம்பெருமான் ஜெகத்திலே சம்பந்தப்பட்டவனா இருக்கிறபடியால் கண்டவாத்தால் தனதே உலகன நின்னான்கிறார் ஆள். பாசுரத்தை சாதாரணமா கண்டவாத்தால் தனதே உலகன்னான்னா பூர்வார்த்தம் விட்டுடுவா. இந்த உத்தரார்த்தம் மட்டும் கண்டவாத்தால் நிக்கிறத பார்த்தாலே அவன் தான் சர்வேஸ்வரன் தெரிகிறதுவா. இந்த பாட்டுல கண்டவாத்தால்னு நிக்கிறது பார்த்தாலே அல்ல, உண்டும் உமிழ்ந்தும் கடந்தும் இடந்தும் கிடந்தும் நின்னும் கொண்ட கோலத்தோடு வீத்திருந்து மனங்கூடியும் அப்படி பாசுரம். அது கண்டவாத்தால். அவன் இடந்தர கண்டவாத்தால், அவன் எடுத்தர கண்டவாத்தால், அவன் உண்டத கண்டவாத்தால், அவன் உமிழ்ந்தர கண்டவாத்தால், அவன் நின்னத கண்டவாத்தால். இத்தனையும் பார்த்தா சொத்து அவனுக்கு தான் தெரிகிறது என்ன. நம்மள திருஷ்டாந்தம் ஆச்சரியமா காட்டினார். ஒரு நிலம், நம்முடைய நிலம் இருக்கு, நாம் உழுதோம், நாம் செப்பனிட்டோம், நாம் பயிரிட்டோம், நாம் எல்லாம் பண்ணினோம், அறுவடை காலத்துல அறுத்துட்டு போறோம். இது நம்முடைய சொத்து. நமக்குன்னு தோட்டம் இருந்தா அதுல உழலாம், செப்பரிடலாம், பயிர் பாய்ச்சலாம், எல்லாம் பண்ணலாம். அடுத்து விட்டு தோட்டத்தில் நம்ம என்ன பண்ண முடியும்? இது நம்முடைய சொத்து. நம்முடைய சொத்தாறுபடியாக நாம் உழுதோம், நாம் செப்பரிட்டோம், நாம் எல்லாம் பண்ணினோம்.
அதுபோல எம்பெருமான் ஜெகத்தை உண்டான் உமிழ்ந்தான் கிடந்தான் நடந்தான் கிடந்தான் சொன்னா அது அவருடைய சொத்துன்னு அதுல இருந்தே தெரிஞ்சுக்க வேண்டாமா? இல்ல அவருடைய சொத்துன்னா சொத்து அவர்தான் இருக்கிறபடியால்தான் அவன் உண்டா அவன் உமிழ்ந்தான், அவன் உண்டான் அவன் உமிழ்ந்தான், அவன் உண்டானோன்னா திருமங்கேழார் ஆச்சரியமா பாசுரம் பாடினார். அதாவது அங்கஞானம் உண்ட போது வெள்ளிவர்க்கு அகன்னதோன்னா உலகம் எல்லாவற்றையும் உண்டானே பெருமான் அது எத்தெல்லாத்தையும் சேர்த்து உண்டான்னா பகவான் தான் உலகம் எல்லாவற்றையும் உண்டான். எம்பெருமான் உண்டு வந்த எச்சில் தேவர் அல்லாதார் தாமுலரே கேட்கிறார் திருவங்கேழார். பிள்ளைபெருமாளிகளுடைய பாசுரம் அங்கஞானம் உண்ட போது வெள்ளிவர்க்கு அகன்னதோன்னு பாசுரம் பாடினார். ஒரு வேடிக்கையான சரித்திரம். திருவரங்கத்துல திவ்ய கவி பிள்ளைபெருமாளிங்க அவன் சிவ இஷ்டம். சிவ இஷ்டம்னா சில பேருக்கு வீர வைஷ்ணவன், சில பேர் வீர வைஷ்ணவங்கிற, சில பேர் வீர சைவாளுங்கிற. வீர சைவாளா சில பேர் இருக்கா, வீர வைஷ்ணவாளா சில பேர் இருக்கா. சில பேர் சரிதா இப்படி இருந்தாலும் சரிதா அப்படி இருந்தாலும் சரிதா ரெண்டு கட்டான நிலையிலே சிலது, இந்த ரெண்டு கட்டான நிலையிலே சிலதெல்லாம் உண்டு. அது உண்டுன்னா நம்மாழ்வார் காலத்திலே உண்டு. அது என்ன பண்ணிட்டாருன்னா அவர் பாசுரம் பாடினார். நீரு செவ்வே இடக்காடு நெடுமாலடியார் போதும். நீருன்னா பஸ்பம் சாம்பல், நீர் செவ்வே இடக்காடுன்னா பஸ்பத்தை எடுக்கிற இப்படி குறுக்காக அழிச்சுக் கொள்ளாமல் அப்படி நீள விட்டுண்டா திருமண்காப்பிட்டுக்கிறாமல் விட்டுண்டா. நீர் செவ்வே இடக்காடு பார்த்தார் நம்மாழ்வார். ஓ அது செவ்வே இருக்கிறது, அது திருமணா அது சாம்பலா அது பார்க்கல, அது நீளமா இருக்கா குறுக்கா இருக்கா அவ்வளவுதான் பார்த்தா. நீர் செவ்வே இடக்காடு நெடுமாலடியார் சிவன் நாராயணருக்கு அடிமைப்பட்டவாள் பின்னாடி ஓடினாரா ஆழ்வார். என்ன ஆழ்வார் பாசுரம்? திருத்தாயார் பாசுரம். அம்பிள்ள கேட்டார் பஸ்பத்தை கூட நேரா இப்படி இட்டுக்கிறவா இருக்காளோன்னு கேட்டார். அது அர்த்தம் சொல்றார். இப்படி ரெண்டு கட்டா சிலது உண்டூருட்டார் நம்பிள்ள வீட்டு. இப்படி ரெண்டு கட்டா சிலது உண்டு. பஸ்மதாரணமே பண்றது, திருமண்காப்பு கையிலேயே தொடறதில்லை, திருமண்காப்பே விடுறது, பஸ்பத்தை கையில தொடறதில்லை. என்ன இப்படி இருக்கா? இப்படி சீவைட்டாளா சில பேர் இருக்கா, சைவாளா சில பேர் இருக்கா. சில பேருடைய தன்மை என்னன்னா இதை கட்டா இத்திக்கிட்டு இருக்கிறது, அதை கட்டா அத்திக்கிட்டு இருக்கிறது, ரெண்டு கட்டான நிலை. ரெண்டு கட்டான இருக்க சைவனா இருக்கணும், இல்ல வைஷ்ணவா இருக்கணும், அவ்வளவுதான். சைவாளா இருக்கிறதால தவறு கிடையாது. 7 ஜென்மங்கள்ல சைவனா இருந்தா ஒரு ஜென்மத்துல சீவைஷ்ணவனா வந்துடுவன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. நாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை, சாஸ்திரம் சொன்ன மரியாதை எது? ஆக சீவைஷ்ணவனாக வரத்துக்கு முன்னாடி அவர் சைவனா இருக்கா, அதனால ஒரு தவறும் கிடையாது. சைவன்கிறதுக்காக தாட்சி இல்ல, சைவனா இருந்தா இப்படியும் இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு ரெண்டு கட்டான நிலை இருக்கக்கூடாது. சில ஊர்கள்ல சில பேரை பாக்குறேன், காலையில திரும்பிட்டுக்கிறா, சாயங்காலம் ஊதி போட்டு விடுறான். காலத்தால இப்படி இருக்கா வைஷ்ணவாளா, சாயங்காலம் பார்த்தா சைவாளா இருக்கா. வைஷ்ணவாளா சைவாளான்னா அவளுக்கு சமாஷேனா இருக்கு, அவள்லாம் மத்திரோபதேசம் பெற்றுக்கொண்டவாதான், அவள்லாம் திருமண்காப்பட்டுக்கிறவாதான். காலையில திரும்பிட்டுக்கிறா, சாயங்காலம் சைவ வேஷத்தில் இருக்கா. சில பேர் சிவ வைஷ்ணவாளா இருக்கிறவள சைவ வேஷத்தில் இருக்கா. சாமான்யமா சைவ வேஷம் சுலபமா இருக்கு, என்ன வச்சுடலாம். அப்படி இதுக்கு தீர்த்தம் தேட வேண்டியிருக்கு, இது திருமணம் தேட வேண்டியிருக்கு, அது குழைக்க வேண்டியிருக்கு, அது கொஞ்சம் கூட தவறாமல் இட்டு கொண்டு சமங்கள்லாம் இருக்கு திருமண்காப்பட்டுக்கிறதுல. இந்த சைவ வேஷத்துல சௌகரியம் அப்படி வச்சுட்டா எடுத்து விட்டுலாம், அவ்வளவுதானே, சுலபம் தானே, ஒரு இட்டுக்கலாம். அது சௌகரியம் இருக்கிறபடியா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஈடுபாடு இருக்கு. இதெல்லாம் திருமண் பட்டின்னு ஒண்ணு வச்சுக்கணும், தீர்த்தம்னு தேடணும், தீர்த்தத்துக்கு பாத்திரங்கள்லாம் தேடணும், அதெல்லாம் சமம் ஒண்ணும் கிடையாது. அப்படி எல்லாம் சில பேர் பண்றா, இப்படியும் இருக்கா அப்படியும் இருக்கா, ரெண்டு கட்டான் நிலை அது கூடாது. நீரி செவ்வே இடக்காடு நெடுவார் அடியார் என்று ஓடும் என்கிறார் ஆழ்வாருடைய பாசுரம். அப்ப அர்த்தம் என்ன? அப்படி பரம சீவையிட்டவராக ஒருத்தர் இருந்தார் திவ்ய கவி பிள்ளைப்பெருமாள் எங்கான்னு திருவரங்கர். அவர் எப்போது அரங்கரைத்தான் பாடும். அரங்கரை பாடின வாயாலே மத்த ஆரையும் பாட மாட்டார். அரங்கரே பாடணும், மத்த பேர் பாடலாமா? பாட மாட்டார். அவருக்கு சைவ விசேஷமா என்ன ஒரு நாளைக்கு பக்கத்துல ஜம்புகேஸ்வரா, பக்கத்துல திருவானைக்கா, பெரிய சிவக்ஷேத்திரா, அந்த சிவபெருமான பாடி விட வேண்டும் பிள்ளைப்பெருமாள் எங்கான்னு அவருக்கு ஆசை. பாடும், நான் யாரையும் பாட மாட்டேன், அவரை பாட மாட்டேன். பாட மாட்டீரா? பாடத்தான் வாழணும், முடியாதுன்னா ஒரு நாளைக்கு என்ன பண்ண, நித்தியப்படி விஸ்வரூபத்துல பசுமாடு வரணும் சன்னிதியில. அந்த பசுமாட்டை பிரிச்சு எங்கேயோ மறைச்சு வச்சுட்டா அந்த கோயில் குருக்கள் பசுமாடு காணும். பிள்ளைப்பெருமாளிங்க வருத்தப்பட்டார், ஐயோ விஸ்வரூபம் நடக்கணுமே, மேல உற்சவம் நடக்கணுமே வருத்தப்பட்டார். அங்க சைவ குருக்கள் உடனே சொல்லலாம், அங்க ஒரு இடத்துல பார்த்தேன், அது சிவங்கோலுக்குள்ளே நீர் வந்து இந்த பரமசிவனார பாடுவதாயிருந்தா அந்த சிவங்கோல்ல இருக்கிற அடைக்கப்பட்ட மாடு விடுவிக்கப்படும். அப்படியா? அவசியம் பாடுறேன், சிவரசிவரை பாடுறேன். பாடுறேன்னு சொன்ன போறாது, பாட்டு எடுத்துக் கொடுங்க. மங்கை பாகன், மங்கை பாகன், மங்கைனா பார்வதி, பாகன்னா ஒரு பாகத்திலே கொண்ட அர்த்த நாரீஸ்வரனார மங்கை பாகன், சடையில் இட்ட கங்கை யார் பரத்து நீர்ன.
மங்கபாகனான பரமசிவனா ஷடையில கங்கையை தரிச்சிருக்காரு. அந்த கங்கை யாருடைய ஸ்ரீபாரதீர்த்தம் தெரியுமான்னா இவங்கிட்ட ஏன் பாசுரம் கேட்டு பாசுரம் ஆரம்பிச்சா மங்கபாகன் ஷடையிலத்த கங்கை யாரு வர தெரியும்னா அங்கதான் சொன்ன அங்கஞ்சாலம் உண்ட போது வெள்ளீர் பகன்னதோ உலகமெல்லாவத்தையும் உண்டானே பெருமான் கைலாசத்தை விட்டுட்டு மத்தொன்னு விழுங்கினானா கைலாசத்தை சேர்த்து விழுங்கினானா திருவங்கையாளர் பாசுரம் பாடினார். அந்த எம்பெருமான் உண்டு வந்த எச்சில் தேவர் அந்த எம்பெருமான் உண்டான் அதை உமிழ்ந்தா வாயிலிருந்து உமிழ்ந்தா எச்சில் தானே. பிரம்மா எச்சில் தெய்வம், பரமசிவனார் எச்சில் தெய்வம், இந்த எச்சில் தெய்வம், சந்திர எச்சில் தெய்வம், நாம எச்சில் தான். எச்சில் அல்லாதவாழ உலகத்துல கிடையாது, எல்லா எச்சில் தான். லோகத்துல எச்சில் எச்சில் சொல்றாரு. பகவானுடைய எச்சில் எல்லாரும் தான். அவன் உண்டான் பிரளய காலத்திலே, அவன் உமிழ்ந்தான் செட்டி காலத்திலே, உண்டது அவன்தான், உமிழ்ந்தது அவன்தான். ஆதலால் அரங்கன் வேறு தெய்வம் இல்லையேட்டார் பிள்ளை பெருமாளையுங்க. அரங்கன் தான் தெய்வம், அவன் தானே சாட்சாத் பரதத்துவம். அந்த எம்பெருமானுடைய பரத்துவத்துக்கு எது வேண்டும்னா அவனுடைய பிரபாவத்தை பார்க்கிற போது அவன் உண்டான், அவன் உமிழ்ந்தான், அவன் கிடந்தான், அவன் இடந்தான், அவன் நடந்தான், அவன் இருந்தான், அவன் வீர்த்திருந்தான், மணங்கூடினான் என்று பார்க்கிற போது கண்டவாத்தால் தனதே உலகம் நின்றான். அவன் சேஷித்துவத்துக்கு பிரகாசகம். அவன் உண்டது, அவன் உழ்ந்தது, அவன் கடந்தது, அவன் இடந்தது. இது நம்மாழ்வார் பாசுரம். அதன்படி பார்த்தா இதை வர்ணனை பண்ணியிருக்கிறார். பெருமானே தேவரீர் தான் கிடந்து இருந்து நின்று அளந்து. நம்மாழ்வார் பாசுரம். பூமி பிராட்டி இடத்துல இத்தனை காரியம் பண்ணியிருக்கான். பூமி பிராட்டியத்தான் யாச்சித்து பூத்தத்துவத்தை பெற்றான், அந்த பூத்தத்துவத்தை சிட்டித்தான், பூத்தத்துவத்தை உண்டான், பூத்தத்துவத்தை இடந்து எடுத்தான், பூத்தத்துவத்தை அளந்தான், பூத்தத்துவத்தை ஆலிங்கனம் பண்ணிக்கிறான். இந்த மாதிரி பூமி பிராட்டி இடத்துல எத்தனை ஆதரவு எம்பெருமாருக்கு. இந்த ஆதரவெல்லாம் எங்க இல்லைன்னா பெரிய பிராட்டி இடத்துல கிடையாது. அவளை இடந்தானா, அவளை எடுத்தானா, அவளை அளந்தானா, அவளை உண்டானா, அவளை உண்டானா, பூமியத்தான இத்தனை காரியம் பண்ணா. ஸ்ரீதேவி நாச்சியார் இடத்துல ஒண்ணு பண்ணலையே. அதனால என்ன தெரிகிறது, பெரிய பிராட்டியார காட்டிலும் பூமி பிராட்டியின் இடத்துல பகவானுக்கு ஆதரவு அதிகம். ஏன்னா அவள் மூத்தாளா இருக்கிறபடியால், இவள் இளையாளா இருக்கிறபடியால். மூத்தாள்னு சொன்னாலே கொஞ்சம் ரெண்டாம் பட்சம் தான். ரெண்டாவதுதான் முதல் பட்சம். முதல் பட்சம் ரெண்டாவது ஆயிடுச்சு, ரெண்டாம் பட்சம் முதலாயிடுச்சு. ஆறு மூத்தாள் ஸ்ரீதேவி நாச்சியார், ஆறு இளையாள் பூதேவி நாச்சியார். அதை தோன்றத்தான் வேதவியாசர் வர்ணித்திருக்கிறார், தோத்திருக்கார். பூ கர்ப்பா மாதவா, பூ பிராட்டியை கர்ப்பிணி கர்ப்பத்தை ஆதரிக்கிறா போல எம்பெருமான் ஆதரிக்கிறார். ஆனா அந்த பெரிய பிராட்டியார மட்டும் எம்பெருமான் மணவாளா இருந்து தரிக்கிறார் அப்படின்னா தேசிய வியாக்கியானம் பண்ணி காட்டினார். வட்சத்தலேர வருணாலே ராஜகன்யா விஸ்வம்பரே பகுமுக பிரதிபன்ன போகா சேஷாத்மனாத் பவதி ஷரசா ததாதி. பூமிதேவியாச்சியாரே அந்த பெரிய பிராட்டியார் என்ன பண்றான், மார்பாலே தரிக்கிறார். ஆனா பூமி பிராட்டி தலையாலே தரிக்கிறார். ஆதிசேஷ மூர்த்தியாக கீழே எம்பெருமான் இருந்து அந்த பூத்தத்துவத்தை தலையாலே தரிக்கிறான்னு சாஸ்திரம் சொல்லி கீழே இருக்கான் ஆதிசேஷ மூர்த்தி மேலதான் இந்த பூத்தத்துவம் இருக்கிறது. பூத்தத்துவத்தை தரிக்கிறதே தலையாலே எம்பெருமான். சில பேர் சொல்லுவா அவன் பத்னிய தலையாறு தாங்குறான், இந்த பர்த்தா இந்த பத்னிய தலையாறு தாங்குறாங்க. பர்த்தா பத்னிய தலையாறு தாங்குற பர்த்தா உலகத்துல காணாம். சர்வேஸ்வரன் தான் உண்மையா அந்த பர்த்தா. இந்த பத்னிய தலையாறு தாங்குறானே ஒரு தலை இல்ல, 1000 படாமண்டலங்களை கொண்டு 1000 தலைகளோடு ஆதிசேஷனாயிருந்து பூமிராட்டி தரிக்கிறாரே. கல்யாணம் பெண்ணு கல்யாணம் பண்றாளே, நாளை தினம் கல்யாணம். இன்றைய தினம் ஒரு மந்திரம் சொல்றது, மூர்த்தானம் பத்துராரோக பிரஜயாதி விராட் பவ. பெண்ணே பர்த்தாருடைய தலையில ஏறு, புத்திர பௌத்திர பார்ப்பன்னு அடையணும். மாமனார் மாமியாருக்கெல்லாம் ஒழுங்கா நடந்துக்கோ. நனாந்தான்னு தீர்க்கா, அவட்ட நல்ல பேர் பேரு. நனாந்தான்னு நாத்தனாருக்கு பேரு. பேரன் சொல்றது நானாந்தான் நாத்தனார் இருக்காளே அவள்கிட்ட நல்ல பேர் வாங்கு. கல்யாணம் பண்ணிக்க போற பெண்ணுக்கு சொல்றது சாஸ்திரம். நனாந்தரின்னு நனாந்தான்னா அவள் நாத்தனார். நாத்தனாருக்கு சம்ஸ்கிருத பாஷையில் நனாந்தான்னு பேர். ஏன்னா அவள் ஒரு நாளுமே சந்தோஷிக்கவே மாட்டான். இவள் எத்தனை பண்ணாலும் கூட அவள் சந்தோஷிக்கவே மாட்டான். சந்தோஷிக்காத ஒரு தத்துவம் ஒரு குடும்பத்துல நாத்தனார் ஒத்தி தான். அவள் ஒத்துக்கு நாத்தனார் தான், அது வேற இருக்கட்டும். இவள் அவளுக்கு நாத்தனாரா இருக்கலாம், அவள் இவளுக்கு நாத்தனாரா இருக்கலாம். அவளுக்கு நனாந்தாரு சாஸ்திரம் பேர் கொடுத்தது. எந்த பெண்ணா இருந்தாலும் நனாந்தா, அவள் ஒத்திக்கு நாத்தனான்னு பேரு சுட்டா அவள் ஒரு நாள் சந்தோஷப்பட மாட்டான். ஏதாவது குத்தம் சொல்லுண்டே தான் இருப்பாள், சொல்லாட்டாலும் மனசுல நினைச்சிருந்தா இருப்பாள். அந்த சந்தோஷங்கிறது கிடையாது. அவள்கிட்ட நல்ல பேர் பெற வேண்டும் சாஸ்திரம் சொல்றது. நனாந்தரியில் நனாந்தாவிடத்தில் நல்ல பேரோடு மாமனார் கொண்டாடணும், மாமியார் கொண்டாடணும். பர்த்தாருடைய தலையில ஏறு,
மூர்த்தானம் பத்து ஆரோக பத்யுஹு மூர்த்தானம் ஆரோக பர்த்தாருடைய தலையில ஏறு வேற சொல்றோம். இந்த பெண் பிள்ளை நாளை கல்யாணம் பண்ணிக்கணும். இன்றைய தினம் இந்த வசனம் கேட்டா அவ சம்ஸ்கிருதம் படிச்சிருக்கா, பர்த்தா தலையில ஏறுட்டா உடனே ஏறலாம் வருவா. இவன் செய்யக்கூடிய கைங்கரியத்தை கண்டு அவன் தலையாறு தரிக்கிறா போல ஆதரிக்கிறான். உண்மையா தலையாரையே ஒரு பர்த்தா தரிக்கிறான்னா தத்துவத்தை பெருமான் தான் தலையால் தரிக்கிறான். இந்த அர்த்தத்தை ஆழ்வார் பாசுரத்தை அப்படியே தான் ஒரு பாசுரமாக பாடியிருக்கிறார் கம்பர். விராதன் சொல்றானா, ராமா நீ ஒரு பத்திரியோடு இருந்தாலே விசாரமா இருக்கு. ஒரு பத்திரிகை கொண்டவனே எத்தனையோ விசாரத்தை இருக்கான். 2 பத்திரிகைகளும் இருக்கான்னா ரொம்ப விசாரம். அந்த 2 பத்திரிகைகளுக்குள்ள ஒருத்தி இடத்துல அத்தியாதரம், ஒருத்தி இடத்துல ஆதரம் அவ்வளவு அதிகமா கிடையாதுன்னு ரொம்ப விசாரம் சிரமம் வரும். ஆமா, குடும்பம் நன்னா நடக்கிறதான்னு விராதம் கேட்டான். ஏன் குடும்பத்துக்கு என்ன விசாரம்? ஒண்ணுமே இல்லையா, ஒரு 2 பத்திரிமார்கள் இருக்காங்க. ராமனை பார்த்து சொல்றான் 2 பத்திரிகைகள் இருக்காங்க. ராமனுக்கு 2 பத்திரிகை, அது இருக்கிற பத்திரிகை ஒரு பத்தி தான். தேனடைந்த அயோத்தியர்கோன் பெருந்தேவி கேட்டவளாயினார் திருவடி பாசுரமா பெரியாள். அயோத்தியர்கோன் பெருந்தேவினார் வியாக்கியான கேட்டான். அயோத்தியர்கோன் ராமன் பெருந்தேவின்னு அழைக்கிறாரு. ராமனுக்கு ஸ்ரீதேவி யாருன்னு. இவ்வளவு சீதையை பெருந்தேவின்னு அழைச்சா ராமனுக்கு ஸ்ரீதேவி யாருன்னு இல்ல. ராமனுக்கு தேவி இருக்கிறதே ஒரே தேவி தான். ராமனுக்கு இவள் பெருந்தேவி என்ன, பெருமைக்கு தக்க தேவி பெருந்தேவி. பெருமானுக்கு எத்தனை பெருமை இருக்கு. ஒரு பெருந்தேவி என்று உரிமைக்குங்கிறார் கம்பர். அவளுக்கு எத்தனை பெருமை பகவானுக்கு. அது தந்தவளா பெரிய விராட்டியா இருக்கா. சில சமயத்துல பர்த்தாக்களுக்கு நல்ல படிப்பு இருக்கும், நல்ல பணம் இருக்கும், நல்ல குணம் இருக்கும், நல்ல உயர்ந்த குலம் இருக்கு, எல்லாம் இருக்கும். ஒண்ணுத்துக்கும் பொருந்தாத ஒரு பெண் பிள்ளை பத்திரியா வந்து சேரும். சில சமயத்துல ஒரு விதமான குணமும் பர்த்தாவுக்கு இருக்காது. பரம கல்யாண குணம் பூர்த்தி படைத்தவள பத்திரி வருவள். இப்படியும் உண்டு அப்படியும் உண்டு, சில விபரீதம். ஆனா பகவான் அப்படி அல்ல. பகவன் நாராயண அபிமத அனுரூப ஸ்வரூப ரூப குணவிபவைஸ்வரிய சீலா தினவதிகார செய்யாசங்கேய கல்யாண குணகணாங்கிறார் சரணாகதிக்கு ஆரம்பத்துல சுவாமி எம்பெருமான். அதர்த்தம் அது மட்டும் சொல்லாமல் 2வது தேவி கிடையாது. பெருந்தேவி தானே, பெருமைக்கு தக்க தேவி தானே, 2 தேவி இருக்குன்னு சொல்றான் அவன். அப்படின்னா என்ன, பகவான்கிற ராமாவதாரத்துல இல்லாமல் போனாலும் பொதுவா நாரணனா இருக்கிறபடியாரு இந்த பக்கத்திலே ஒரு நாச்சியார் உண்டு, இந்த பக்கத்துல ஒரு நாச்சியார் உண்டு. நாச்சியார் 2 பேரா இருக்காளே அதை சொல்றான். பூப்பிராட்டி இடத்துல அத்தியாதரம் காட்டுகிறாய ராமா, அத்தனை ஆதரத்தை பெரிய விராட்டி இடத்துல காட்டலையே. அவள் கோபிச்சுக்காம இருக்காள. மறுபாரும் துழாயலங்கள் மணி மார்பில் வைகுவாள் இகது அறிந்தால் சீராளோ. பூப்பிராட்டி இடத்துல இத்தனை காரியம் நடத்துறையே, அத்தனை எல்லாம் பெரிய விராட்டி இடத்துல பண்ணலையே, அவள் கோபிச்சுக்காம இருக்காளா? அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அறவாகி சுமத்தியால் அணி ஏத்து எழுந்துதியால் ஒரு வாயில் விழுந்துதியால் ஓர் அடியால் ஒழுத்தியால் திருவான நிலமகளை. அந்த அறவாகி சுமத்தியால் ஆதிசேஷமூர்த்தியா இருந்து பூப்பிராட்டியத்தான் தரிக்கிறான். அறவாகி சுமத்தியால் அணி ஈர்த்தினேந்துரியால் வராகாவதார காலத்திலே எயிரான கோரை பல்லிலே அந்த பூத்தத்துவத்தை இடந்து எடுத்தாயே. அறவாகி சுமத்தியால் அணி ஈர்த்தினேந்துரியால் ஒரு வாயில் விழுங்குதியால் பிரளய காலத்துல வாயில உண்டு விட்டாய உலகத்தை. ஓர் அடியால் ஒழுத்தியால் இந்த பூப்பிராட்டியத்தான் ஒரு திருவடியால் அளந்து கொண்டார். இத்தனை எல்லாம் பூப்பிராட்டி இடத்துல ஆதரவு காட்டுகிறாயே, பெரிய விராட்டியாளத்துல இத்தனை ஆதரவு காட்டலையே. அது விராட்டி தெரிஞ்சுன்னு கோபிச்சுக்காமல் இருக்காளான்னு விராதம் காட்டுக்கிறதாக பாசுரம். அவன் கேட்டாலும் ககலையே கம்பர் பாசுரம் பாட்டார். கம்பர் பாசுரம் பாடுறதுக்கு நம்மாழ்வார் பாசுரம் கிடந்து இருந்து நின்று அளந்து அதெல்லாம் திருவுள்ளம்பத்தி பட்டர் வியாக்கியானம் பண்ண. பூகர்பா மாதவா, ஒரு இளையாளும் அவளை கர்ப்பிணி கர்ப்பத்தை ஆதரிக்கிறான். அவள் மூத்தாளும் அவளுக்கு எம்பெருமான் மணவாழ்னா இருக்கான். 2 கர்ப்பா பூகர்பா மாதவா. அந்த பிரகரணத்துல ஒரு திருநாமம் இருக்கிறது ருத்ரஹா. ருத்ரஹா பௌஷிரஹான்னு சப்தம். ருத்ரஹா 82 திருநாமங்கள். துராதர்ஷகான்னு முடிகிறது. அது 83வது திருநாமம் கிருதஜ்ஞான்னு. ஆச்சாரிய வியாக்கியானம் பண்ணார் பராசர பட்டர். அவன் அந்தராத்மாவா இருக்கான். விஸ்வம் விஷ்ணு வஷட்காரா. அவர் பரவத்தில் எழுந்தவள் இருக்கார். பிரஜாபதிக்கு 2 கர்ப்பா பூகர்பா மாதவா. கடைசியில் 82வது முடிகிறது துராதர்ஷா. அதுக்கு மேல கிருதஜ்ஞான்னு ஆரம்பம். 83வது திருநாமம் கிருதஜ்ஞான்னு 83வது. அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, அந்தராத்மாவாக விடாப்பிடியா பிடித்திருந்தான் எம்பெருமான். பரவாசதேவனாக எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான். நித்தியமுக்தர்களுக்கு தன்னை கொடுக்கிற எம்பெருமான். பிராட்டிமார்களுக்கு தன் அனுபவத்தை கொடுக்கிற எம்பெருமான். மனசு வருத்தப்படுறான். இந்த அனுபவம் சம்சாரிகளுக்கு இல்லாமல் போயிட்டேன்னு. இந்த சம்சாரிகளுக்கு இந்த அனுபவம் கிடைக்குமாறு என்ன பண்றான்னா கிருதஜ்ஞா. கிருதஜ்ஞா 83வது. கிருதஜ்ஞான்னு அர்த்தம் சொல்றார். மத்தொன்னும் இல்லை, நாம் ஏதாவது உபகாரம் பண்ணுவோமான்னு பார்த்துட்டு இருக்கார்.
கிருதம் உபகார ஜானாதீது கிருதஜா அப்படின்னு என்ன யாதிருச்சிகமாக பிராசங்கிகமாக ஆனுஷங்கிகம் என்று பேரிடும்படியாக ஏதாவது இவரிடத்தில் நன்மை இருக்குமா, தீமை என்னாலும் கூட நன்மை என்று பேரிடும்படியான தீமையாவது இருக்குமான்னு என் பெருமா எதிர்பார்க்கிறான். அதத்தான் என் ஊரை சொன்னாய், என் பேரை சொன்னாய், என் அடியாருக்கு ஒதுங்க நிழல் கொடுத்தாய், அவர்கள் விடாய தீர்த்தாய் என்று மடிமாங்காயிடுகிறான்கிறார் புலோகாச்சாரியர் சீவஜனமோடத்திலே. அதெல்லாம் சொல்ற பிரகடனம் தான் கிருதஜான்னு ஆரம்பிச்சு. ஒருத்தருக்கு திருட்டு பட்டம் கட்டணும்னு ஒருத்தருக்கு ஆசை. அவன் தோப்பு பக்கத்துல வந்தான்னா திருடத்துக்கு பட்டம் கட்டலாம். அந்த மாந்தோப்பு பக்கமே வரமாட்டேங்கிறான், திருட்டு பட்டம் கட்ட முடியல. கடைசியில மாந்தோப்புக்காரன் என்ன பண்ணா, 4 மாம்பழத்தை பறிச்சு போறான். அவர் இருக்கிற இடமா பார்த்தா அவர் மடியில வச்சான், திருடி விட்டாருட்டான். அவன் மாந்தோப்புல மாம்பழம் எடுத்துருவதவரே தோட்டக்காரன் தான், இவர் மடியில வச்சவரே தோட்டக்காரன் தான், திருடினான். அது போல ஏதாவது நம்ம இடத்துல புண்ணியம் இருக்குமா புண்ணியம் இருக்குமான்னு நம்ம தலையில புண்ணியத்தை வைக்கிறதுக்கு எம்பெருமான் பாக்குறான். அது நம்ம இடத்துல வரவே வராது. அப்படி நாம் இருக்கோம். கிருதஜகான அர்த்தம் என்னன்னா, ஏதாவது புண்ணியம் இருக்குமா, நன்மையும் வேண்டாம், நன்மைன்னு பேரிடும்படியான தீமை இருந்தாலும் போருங்க. திருமங்கேடர் பாடினார், பாவமே செய்து பாவியாரேன்னு. பாவமே செய்து பாவியாரேன்னு பாவத்தை செய்தா புண்ணியசாலி ஆவணும்னு உண்டே. பசுமாட்டை அடிக்க போனா பாவம், அது கோவலை சுத்தி போச்சு, இவனும் கோவலை சுத்தி போனான். பாவத்தை செய்யற போது புண்ணியம் வந்துருது, கோவலை சுத்துற புண்ணியம் வந்துடு. மாட்டை அடிக்கிற பாவத்துல புண்ணியம் வந்துருது. திருமங்கேழ்வாரு என்ன பண்ணுவீங்க, அது மாடு கோவலை சுத்தி போனாலும் நான் அப்பிரதட்சணமா வந்துதான் அடிப்பேனே தவிர பிரதட்சணமா வரமாட்டேன். பாவமே செய்து பாவியானே. இந்த பாவத்தை செய்து கூட புண்ணியம் வராதுன்னா இருக்கு. அது நெத்திய குத்தி பார்த்தாலும் ரத்த பசை இல்லைன்னு சொல்லும்படியா நம்ம இடத்துல பகவான் எதிர்பார்த்து ஒண்ணும் கிடைக்கல. அப்படியானும் யாதிர்ச்சிகமா, எதிர்ச்சிகம்னா என்ன, ஏதோ பிரகரணம். அப்படி மாட்டை அடிக்க போனா கோவலை சுத்தி விட்டா அது யாதிர்ச்சிகம். அதுபோல 2 பெண்கள் இவனுக்கு 2 ஊர்ல கொடுத்திருக்கான். 2 பெண்கள் தகப்பனாடு திருமாளிக்கு வந்திருக்கா. பக்கத்து வீட்டுக்கார கேட்டா இவள் 6 என் பெண்கள். எந்த ஊர்ல கொடுத்தா, இவளை ஸ்ரீரங்கத்துல கொடுத்திருக்கேன், இவளை திருவல்லிக்கேணியில கொடுத்தேன். பகவான் பார்த்தா திருவரங்கம் நீ வாயில சொல்றானே, திருவல்லிக்கேணி சொல்றானே, புண்ணியசாலி எழுதிட்டான். அந்த ஊர் திவ்யரேசம் தெரிஞ்சா பெண்ணையே கொடுத்திருக்க மாட்டாத நாத்திகரவன். அந்த ஊர் திவ்யரேசம் தெரியாத திருவரங்கத்துல கொடுத்துட்டான், திருவல்லிக்கேணியில கொடுத்தா. என் ஊரை சொன்னா, என் பேரை சொன்னா, எவனோ ஏத்த இறைச்சல் இருக்கான், ஜலம் ஓடின்னு இருக்கு. அவன் வாய்க்கால ஜலம் போறது, தன்னுடைய நிலத்துக்கு ஜலம் பாய்ச்சின்னு இருக்கான். அந்த ஊர் வழியா போன சீவைத்தவ கை கால்கள் அலம்பினாலும், எங்கள் அடியார்களுக்கு விடாய்த்தீர பெற்றோம், எங்க அடியார் விடாய்த்தீர்த்தார். வாசல்ல திண்ணை கட்டி வச்சிருக்கான், சூதாடுவதற்கு, சதுரங்கம் ஆடுவதற்கு, சீட்டாடுறதுக்கு திண்ணை கட்டி வச்சிருக்கான். யாரோ சில சீவைத்தவள் வெளியூர் போயிட்டு இருந்தா, அப்படியே வெயிலுக்கு ஒதுங்க கொஞ்சம் நிழலாக ஒதுங்கிட்டான். ஓ, என் அடியாருக்கு ஒதுங்க நிழல் கொடுத்தான். இப்படி தெரிஞ்சா வாசல்ல திண்ணை அடைச்சு கட்டு. சில இடங்கள்ல பார்த்தா முன்னெல்லாம் இந்த பெரிய பெரிய கட்டத்து வாசல்ல தென்னை மாதிரி இருக்கும், வர உட்காருவா. இப்ப எல்லாம் முள்ளு வச்சுட்டான், இரும்பாலையும் முள்ளு வச்சிருக்கான். உட்கார போறாளா, உட்கார போறாளே. என் அடியார்களுக்கு ஒழுங்க நிழல் கொடுத்தார், விடாய் தீர்த்தாய், என் ஊரின் பேரை சொன்னார் என்னெல்லாம் ஏதாவது எம்பெருமான் தான் சங்கல்பித்துக் கொள்ளுகிறாரே அதை சொல்ற திருநாமம் தான் கிருதஜா. அப்படின்னா என்ன, நமக்கு ஆத்மக்ஷேமம் கிடைக்கும்படியா அவன் கிருஷி பரம்பரை பல பண்றான்னா, அதுல ஒரு கிருஷி தான் சீராப்திநாதனா இருப்பது, அதுல ஒரு கிருஷி தான் ராமகிருஷ்ணாதி விபவாவதாரம் கொள்றது, அதுல ஒரு கிருஷி தான் அர்ச்சாவதாரமா எழுந்தொழி இருப்பது. இத்தியாதிகளான திருநாமங்களை நாளை தினம் வியக்தமாக விஞ்ஞாபனம் பண்ணுகிறேன்.